திருப்பூர் அருகே பல்லவராயன்பாளையத்தில் விவசாய நிலத்தில் எண்ணெய் குழாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரதீஸ்வரன். பாரத் பெட்ரோல் நிறுவனத்தின் ஐடிபிஎல் நிறுவனம் கோவை மாவட்டம் இருகூரில் இருந்து முத்தூர் வரை சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு பைப்லைன் அமைக்கும் எரிகாற்று குழாய் பைப்லைன் அமைக்கும் திட்டத்திற்கு விளைநிலங்கள் வழியாக பைப்லைன் அமைக்கும் பணியை தீவிரமாக நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து தேவனஹந்தி வரை ஏற்கனவே இந்த கோவை திருப்பூர் மாவட்டம் வழியாக பைப்லைன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே வழித்தடத்தில் மீண்டும் பைப்லைன் அமைக்க முனைப்பு காட்டி வருகிறது. இந்நிலையில திருப்பூர் கோவை மாவட்டத்தில் சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு விளைநிலங்கள் வழியாக அமைக்கக்கூடிய பைப்லைன் திட்டத்தை சாலையோரமாக அமைக்க வேண்டும் எனவும், இந்த பைப்லைன் திட்டம் அமைக்கப்பட்டால் தங்களுடைய நிலத்தின் மதிப்பு குறைவதாகவும், வங்கிகளில் கடன் கூட பெற முடியாத சூழல் நிலவுவதாகவும், பாதிப்பு ஏற்படும் சூழல் இருப்பதாகவும் கூறி தொடர்ச்சியாக விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். கடந்த 200 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிலையில அவினாசிபாளையம் அருகே பந்தல் அமைத்து கடந்த 15 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு கட்சியினர், விவசாய சங்க தலைவர்கள் நேரில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று பல்லவராயன்பாளையம் பகுதியில் ஐடிபிஎல் நிறுவனம் பைப்லைன் அமைப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இங்கு 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இங்கு பந்தல் அமைத்து திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பைப்லைன் அமைக்க வந்தால் அதை தடுப்போம் என கூறி இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்து இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விவசாயி பரமசிவம் அவர்களிடம் இது குறித்து கேட்டறியலாம். ஆனா வணக்கம், எத்தனை நாட்களா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க? உங்களுடைய கோரிக்கைக்கு மத்திய மாநில அரசுகள் என்ன சொல்றாங்க? வணக்கம், பரமசிவம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர். இப்போ மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுடைய விளைநிலத்துல கொண்டு போறதா குறிக்கோளா இருக்காங்க. நாங்க 214 நாட்களா தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் இருக்கோம். இதற்கு எந்தவித அரசின் தரப்பிலிருந்து எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் வரவில்லை. கிராம நிர்வாக அலுவலர் அளவுக்கும் கூட இந்த பேச்சுவார்த்தைக்கு வரல. ஏன்னா இதனால விவசாயிகள் பெருமளவுல பாதிக்கப்படுறோம். இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக சாலை மார்க்கத்துல மாத்தி போடணும். இதனால விவசாயிகள் பயிரிட்டு இருந்தாலும் கூட அந்த பயிருக்கு தண்ணி கொண்டு போய் பாய்ச்ச முடியறதில்ல. இந்த வழியை கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இதனால விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக சாலை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். இல்லை என்றால் தருமபுரி மாவட்டத்திலே நடந்த தீக்குளிப்பு சம்பவத்தை போல விவசாயிகளுடைய விளைநிலத்திற்குள் ஐடிபிஎல் நிறுவனமானது பைப்லைன் அமைக்க வந்தால் இன்று மிக பெரும் போராட்டத்திற்கு விவசாயிகள் தயாராகிவிட்டோம். எந்த நேரத்தில் என்ன செய்யனாலும் செய்வதற்கு தங்களை தாங்களே வருத்திக் கொள்வதற்கு விவசாயிகள் அத்தனை பேரும் பெண்கள் விவசாயிகள் என பெருந்திரளில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதனை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் எடுக்க வேண்டும், சாலையோரம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வாழ்வாதாரமே இந்த நிலம் தான். 200 நாட்களுக்கும் மேலாக இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் தங்கள் நிலத்தை காப்பதற்காக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த பகுதியில் விவசாயிகளின் எதிர்ப்பு அதிக அளவில் இருப்பதால் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ஐடிபிஎல் நிறுவனத்திற்கு பைப்லைன் அமைப்பதற்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் சாலையோரமாகத்தான் இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும், அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.